ஹாய், வெல்கம் டு ட்ரேடெக் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க எந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க 2 பேர் வருவாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வந்து ட்ரேடிங்கை பற்றி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வரவங்க, இன்னொருத்தவங்க வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வருவாங்க. அதாவது காசை போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. இதில் வந்து யார் முக்கியமாக பார்க்கணுன்னா, காசை போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு வராங்கல்ல, அவங்க தான் முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பார்த்துடலாம். அதாவது இப்போ காசை போட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வருவாங்க எல்லாருமே. இருந்தாலும் இப்போ அவங்க வந்து முக்கியமாக எதை பார்க்கணுன்னா, நீங்கள் காசை போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து இந்த மார்க்கெட்டுன்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான். அது எப்போன்னா, நம்ம ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் பண்ணும்போது அது ரிஸ்க்கான இடம், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இடம். ட்ரேடிங்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அதுக்கப்புறம் அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ காசை போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க எதை முக்கியமாக பார்க்கணுன்னா, இந்த விஷயம் தான். அதாவது நான் கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எஸ்ன்ற ஒரு பதில் இருந்ததுன்னா, நீங்கள் காசை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எப்போ அந்த கேள்விக்கான பதில் எஸ்ன்னு வருதோ அப்போ வந்து நீங்கள் காசை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அது ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 2 இருந்தாலும் சரி, ₹1,00,00,000 இருந்தாலும் சரி, அது எவ்வளோவா இருந்தாலும் இந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு தெரியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கேரண்டி கிடையாது. நான் அதான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது என்ன கேள்வினா அது, இப்போ இந்த டைமுக்கு, அதாவது எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் போய் உட்கார நேரத்துக்கு அந்த டைமுக்கு மார்க்கெட் என்ன மூமெண்ட் இருக்கோ, ஓகேவா? ஒரு 10 பாயிண்ட்டா, அந்த 10 பாயிண்ட்டில் உங்களால் 5 பாயிண்ட்டை கவர் பண்ண முடியும். என்னால் அந்த 10 பாயிண்ட் மூமெண்ட்டில் என்னால் 5 பாயிண்ட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? அதாவது இந்த கேள்விக்கு அதுதான் கேள்வியே. இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல போய் உட்காந்தாலும் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்குது, ஓகேவா? நீங்கள் எந்த இடத்துல போய்ட்டு உட்காந்தாலும், அது எந்த மார்க்கெட்டாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு எந்த மார்க்கெட்டில் உட்காந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த டைமுக்கு மூவ்மெண்ட்டு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் தான், 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 5 பாயிண்ட் ப்ராஃபிட் கன்ஃபார்மாக பண்ணணும். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் ட்ரேடிங்கில் இறங்குங்க. இல்லைனா கண்டிப்பாக ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. நீங்கள் சும்மா பண்ணுறேன், நான் ₹1 போட்டு பண்ணுறேன், ₹2 போட்டு பண்ணுறேன்லாம் இல்லை. ஒரு பைசா வந்தாலும் சரி அது தேவையில்ல. அந்த மாதிரி அது வந்து ட்ரேடிங் கிடையாது. இதுதான் வந்து ட்ரேடிங்கே கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே. எப்போ இந்த கேள்விக்கான பதில் எஸ்ன்னு உங்களுக்கு வருதோ, ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த கேள்விக்கு எஸ்ன்ற பதில் வர வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நல்லா அனலைஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த கேள்விக்கான பதிலும் அப்போ தான் கிடைக்கும், எஸ்ன்ற பதில். நல்லா தெளிவாக கேட்டுங்க. ஏன்னா தெளிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தெளிவு இல்லாமல் போயிட்டு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேதனைப்படாதீங்க. ஏன்னா இப்போ ட்ரேடிங் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். எல்லாருமே ட்ரேடிங் பண்ணலாம். இதுக்கு வந்து பெருசாக படிச்சுட்டு வரணும், போயிட்டு வரணும்லாம் கிடையாது. படித்தவங்க தான் ட்ரேட் பண்ணணும், படிக்காதவங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் வேணா பண்ணலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா பை அண்ட் செல், அவ்வளோதான். இதுதான் விஷயம். இதில் வந்து பெருசாக படிச்சுட்டு வரலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். அதை கற்றுக்கிறது, கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன்றும் இந்த ட்ரேடிங்க்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது சும்மா ஒரு மாதம் உட்காந்தா தரவாயிடும். முக்கியமே ட்ரேடிங்க்கு வரது எல்லாருமே முக்கியமே வந்து காசை நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் ட்ரேடிங் வரணுன்றதே நம்ம யோசிக்கிறோம், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் நடக்குமா, ப்ராஃபிட் வருமா, போகுமான்றதே தெரியாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்குறதே தப்பு, ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ண பாருங்கள், நீங்களே ட்ரேட் பண்ண பாருங்கள். நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் வந்து ஒரு சிறந்த வழி. வேறு எதுவுமே மற்ற இந்த கால்ஸ் வாங்குறது அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு வழி தான். அதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் காசு அது எவ்வளோவா இருந்தாலும் சரி, ₹1 இருந்தாலும் சரி, ₹2 இருந்தாலும் சரி, இல்லை ₹1,00,00,000 இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு விஷயத்த தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அந்த கேள்விக்கு எஸ்ன்ற பதில் வர வரைக்கும் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க, அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்கு வருது அது வந்து அடுத்த மாதமாக இருக்கட்டும், இல்லை 1 வருஷமாக ஆகுது, 2 வருஷமாக ஆகுது, இல்லை 10 வருஷமாக கூட ஆகட்டும். அந்த கேள்விக்கு என்றைக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கும் அன்றைக்கி மட்டும் ட்ரேடிங்கில் இறங்க, இல்லைனா இறங்காதீங்க. இது நீங்கள் நினைக்கிற மாரி ட்ரேடிங் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாரி மார்க்கெட்டும் கிடையாது. ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட எஸ் இருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் அப் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாகிடுவீங்க. என்ன மார்க்கெட்டில் நடக்குன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஸ்ன்ற பதிலே கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு ₹2,00,00,000 தந்து போட்டாலும் சரி, ₹10,00,00,000 தந்து போட்டாலும் சரி, உங்களுக்கான அந்த பதிலே கிடைக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களால் உட்காந்து அதான் சொல்கிறேனே, இப்போ அந்த ஒரு நேரத்துக்கு வந்து எப்போ போய் இப்போ தான் உட்காரோம், அப்போ தான் உட்காரலாம் கிடையாது. எந்த நேரத்தில் உட்காந்தாலும் அந்த டைமில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு, அதான் ஒரு 10 பாயிண்ட் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 5 பாயிண்ட்டை கவர் பண்ணணும், 5 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் ட்ரேடிங்.
இது இப்போ அதுதான் சொல்கிறேனே, நான் இந்த டைம் மட்டும் தான் உட்கார அப்படிலாம் கிடையாது. இப்போ அதே வந்து இப்போ ஒரு 100 பாயிண்ட் நடக்கும், அதில் வந்து 5 பாயிண்ட் எடுக்கிறது விஷயம் இல்லை. அந்த 100 பாயிண்ட் நடக்கும்போது அதில் 50 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அதுதான் ட்ரேடிங். இப்போ அதுமாரி 10 பாயிண்ட் நடக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அதில் 5 பாயிண்ட் எடுக்கணும். அதுதான் ட்ரேடிங். சும்மா இப்போ இல்லைனா நான் வந்து எனக்கு வந்து நான் இதுமாரி போட்டு விட்டு போயிடுவேன், இதுமாதிரி கால் பண்ணி கேட்டு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து என்றைக்கும் வந்து அதான் சொல்கிறேனே. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி வந்து 3 வருஷம் சம்பாதிச்சா கூட சரி, 3 வருஷம் லாஸ் பண்ணாத நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் கூட சரி, இல்லை 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணால் கூட சரி, ஆனால் ஒரு வருஷம் போதும் எல்லாத்தையும். ஒரு வருஷம்லாம் கிடையாது, ஒரு நாளே போதும் எல்லாத்தையும். நீங்கள் அத்தனை வருஷமாக ப்ராஃபிட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு நாளில் எடுத்துரும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் முக்கியமே. இந்த கேள்விக்கு பதில் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா அது வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்கள், அது வரையும் தேடுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட கிடைக்கிற வரையும் தேடுங்க. இதை நான் 1000 டைம் சொல்லுவேன். இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ காசு எடுத்துகிட்டு வரீங்க, ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஃபிட் பண்ணணுன்றது விஷயத்துக்காக தான். பட் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ எம்டியாக வந்து நீங்கள் மட்டும் சும்மா ஏதோ ஒரு 4 பேர் சொல்கிறாங்கன்றதுக்கோசம் வச்சு இந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த ஏதோ சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸாக தான் ஆகும். அதை நான் அடித்து சொல்லுவேன். உங்களுக்கு தெளிவு வேணும்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா சர்ச் பண்ணுங்கள், எல்லார்கிட்டையும் கேளுங்க. கேட்டு ஒரு ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கள், அவ்வளோதான். அதான் சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதும் லாஸ் பண்ணுறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தெளிவாயிட்டு என்றைக்கும் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். தெளிவில்லாத என்றைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து இப்போ புதுசாக நான் ட்ரேடுன்னா என்னன்னு, நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணல, காசுலாம் போடல, நான் ட்ரேட்னா என்னன்னு கற்றுக்க போகிறேன்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மட்டும் தாராளமாக சர்ச் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ, அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கே ஒரு நாள் தெளிவு கிடைக்கும். எனக்கு தான் சொல்கிறேன், இதுதான் வந்து வெயிட் பண்ணுறது பொறுமை. அந்த ஒரு நேரம் வரும்போது, அந்த ஒரு தகுதி வரும்போது அப்போ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே இறங்குங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம நல்லா தான் பண்ணுறோம், கரெக்டாக தான் பண்ணுறோம். ஸோ அது நான் அந்த சொல்கிற கேள்விக்கான பதிலே இதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ₹1 கூட போடலாம், நீங்கள் ₹1 கூட போட்டு பண்ணலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுதான், அந்த தெளிவு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எனிவே நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமே அந்த கேள்விக்கான பதில் தான். அந்த கேள்விக்கான பதில் இருந்தால் மட்டும் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.